16 பேனல் வச்சு இன்றைக்கி நம்ம ஃபுல் சர்க்கிள் குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் லைனிங் கிளாத்து, டாப் போர்ஷனுக்கான லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ஃபோல்டில் இருக்குது. நம்ம சைடு ஃபோல்டிங் சைடும் ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடும் இருக்குது. சரிங்களா? டாப் போர்ஷனோட ஹைட்டு வந்து எனக்கு டோட்டலாக ஒரு 14 இன்ச் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ நீங்கள் அதை வந்து ஹைட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து மேலே லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம டேப்பை வச்சு கரெக்டாக ஒரு 14 இன்ச் வர்ற மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். இப்போ டாப் போர்ஷன் அளவு வந்து எனக்கு 14 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட டாப் போர்ஷனுக்கான ஹைட்டு அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து பாடி போர்ஷன் வந்து வரப்போகுது. சரிங்களா? இப்போது நான் கழுத்துக்கான அளவு வந்து 3.25 இன்ச்சு வச்சுருக்கேன். 3.5 இன்ச்சு வந்து ஷோல்டரோட அளவு வந்து நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ கழுத்துக்கான அளவு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கேருந்து கழுத்துக்கான ஹைட்டு வந்து 5 இன்ச்சு நான் வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் நார்மலாக 5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து கழுத்துக்கான டிசைன் வந்து நம்ம போட போகிறோம். பா நெக் இல்லைனா வி நெக் இல்லைனா ரவுண்ட் நெக் நீங்கள் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுலேயே நான் 4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 4 இன்ச்சு வந்து நம்மளுக்கு பேக் போர்ஷனோட கழுத்தோட அளவு, 5 இன்ச்சு வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கோட கழுத்தோட அளவு. சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் மாதிரி, அது வந்து நான் வந்து பேக் போர்ஷனுக்காக போட்டிருக்கேன். கீழே வந்து லைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட் நெக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ அதுலேயும் ஃப்ரண்ட் நெக்லேயும் சரி பேக் நெக்லேயும் சரி நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். அதனால நான் வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் 3.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த 3.5 இன்ச்சிலேருந்து கீழே ஒரு 8 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு ஆர்ம் ஹோலோட லென்த்து. சரிங்களா? இப்போ நம்ம அதையும் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே நமக்கு ஆர்ம் ஹோலோட அளவு வந்து வரப்போகுது. அதாவது அந்த வளைவு போடுவோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு போட போகிறோம். இப்போ நான் அதிலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ஆர்ம் ஹோலோட வளைவு. சரிங்களா? இப்போது அந்த லைனுக்கு மேலேயே நான் வந்து மார்பு சுற்றளவோட கால் பகுதியை வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு 30 இன்ச்சஸ் வந்து மார்பு சுற்றளவு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கால் பகுதியை நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் இல்லைனா 2 இன்ச் நீங்கள் வந்து விட்டுக்கணும். சரிங்களா? எனக்கு வந்து டோட்டலாக ஒரு 11 இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவையும் சேர்த்து 11 இன்ச் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹிப்போட அளவையும் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பேக் நெக்கோட அளவு தான் கம்மியான லென்த்தில் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக்கோட அளவு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு பேக் பார்ட். இப்போ இந்த போர்ஷனை நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் ஒரு ரவுண்ட் நெக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கோடது. அதனால நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், அதனால நான் வந்து எஃப்னு மார்க் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டில் வந்து நம்ம பின்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஒரிஜினல் கிளாத் வந்து 2 பீஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் சரி பேக் பார்ட்டுக்கும் சரி 2 போர்ஷனில் நான் வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? சாரியில் இருந்து கட் பண்ணி எடுத்த கிளாத் இது. அதில் இப்போ நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். ஒரு கிளாத் எடுத்துகிட்டு நான் அப்படியே ஃபோல்டு பண்ணுறேன் பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒரு போர்ஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் இல்லைனா பேக் பார்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்டு பண்ண ஒரிஜினல் கிளாத் மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளுக்கு வந்து கழுத்தோட அளவு எவ்வளோ இருக்கோ, லைனிங் கிளாத்தில் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவை வந்து நம்ம இந்த ஒரிஜினல் கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் கிளாத்தை லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணி ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஷோல்டர் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ரெண்டையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா 4 இன்ச்சில் டாட்டும் நான் வந்து பிடிச்சி எடுத்திருக்கேன். சரிங்களா, இதே மாதிரி நீங்கள் டாப் போர்ஷனை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லீவுக்கான கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் தான் இது. ஒரு ஃபோல்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க ஃபோல்டிங் கிளாத்தை அப்படியே நம்ம மறுபடியும் ஃபோல்டு பண்ணுறோம். இப்போ ஆப்போசிட்டில் நம்மளுக்கு 4 சைடில் கிளாத் இருக்கும். நம்ம சைடு வந்து எல்லாமே ஃபோல்டிங்கில் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம டாப் போர்ஷனுக்கு ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயும் நம்ம கீழே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கான ஹைட்டு வந்து எவ்வளோ தூரம் வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் 13 இன்ச்சஸ் நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம அதையும் அதுக்கு நேராக நான் வந்து கோடு போட்டு எடுத்தாச்சு. அடுத்து மேலேருந்து கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து நம்ம அந்த 3 இன்ச்சில் படுற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக நம்ம அந்த வளைவு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கே வந்து நம்ம கையோட சுற்றளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு 4.5 இன்ச் கையோட சுற்றளவு வருது. அதுக்கப்புறம் அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் நான் தையலுக்காக மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து நம்ம டேப் வச்சு இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லீவோட லென்த்து, அதாவது ஆர்ம் ஹோல்டோட அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதையும் கோடு போட்டு எடுத்துக்கலாம். கோடு போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நடுவில் நம்ம ஒரு ஆர்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைனிங் கிளாத்தில் தேவையான ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம டாப் போர்ஷனுக்கு எப்படி கிளாத் எடுத்திருந்தோமோ அதே மாதிரி நம்ம ஸ்லீவுக்கான கிளாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தை ஸ்லீவோட ஒரிஜினல் கிளாத் மேலே இப்படி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா கீழே நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். திருப்பிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதையும் நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து மாற்றாமல் அப்படியே திருப்புங்க. திருப்பினதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து லைனிங் கிளாத்தும் திரும்பிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை ஒரிஜினல் கிளாத்தோடு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஸ்லீவோட கைக்கு ஏற்ற மாதிரி அதில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவுமே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம டாப் போர்ஷன் வந்து ஃபுல்லாக முடிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். டாப் போர்ஷனில் நம்ம எங்கே ஷோல்ட்ரு வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த பிளேஸில் பார்த்து நம்ம ஸ்லீவில் நடுவில் ஒரு ஆர்காட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்காட் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவை இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மெத்தடில் இன்னொரு ஸ்லீவுமே நீங்கள் அந்த ஆர்காட்டுக்கு நேராக அந்த ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பாட்டம் பார்ட், அதாவது ஸ்கர்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் சாம்பிளுக்கான கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் சேரீயில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா டாப் போர்ஷன் போக ஸ்லீவ் போக மீதி உள்ள கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சேரீ எப்படி மடிப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் அந்த சாம்பிள் கிளாத்தை வந்து நான் மடிச்சிருக்கேன். எனக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கும். நான் இப்போ கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 4 சைடில் கிளாத் இருக்கும். உங்களுக்கு வந்து 16 சைடில் கிளாத் இருக்கணும். சரிங்களா, 16 சைடு கிளாத் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து 16 பேனல் வந்து இதில் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் மீதி உள்ள சேரீயை நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. சில சேரீயில் வந்து பார்ட்ரு இருக்கும், சில சேரீயில் வந்து பார்ட்ரு இல்லாமலும் இருக்கும். சரிங்களா, நீங்கள் பார்ட்ரு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்டரோடு எடுத்துக்கோங்க. பார்ட்ரு இல்லைனாலும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம கீழே இருந்து 9 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, நீங்கள் இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த சேரீ ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த்து வந்து 31 இன்ச்சு அப்படின்னா இப்போ கீழேருந்து நம்ம மேலே 9 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே உள்ள கிளாத் பேலன்ஸ் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் நடுவில் மார்க் பண்ணியிருக்கேன். கிளாத்துக்கு நடுவில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஹிப்போட அளவு பார்க்கலாம்.
ஹிப்போட அளவு வந்து எக்ஸாம்பிள் 30 இன்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 8 பார்ட் இருக்குது பார்த்துக்கோங்க. இதில் வந்து 16 பேனல் வரும். நம்மளுக்கு வந்து 8 பேனலுக்கு வந்து 30 இன்ச்சில் பாதி 15 இன்ச்சு அப்படி தானே. அப்போது நம்ம 15 இன்ச்சு அப்படியே அதை வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணணும். 15 இன்ச்சை வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், அதை வந்து அந்த நடு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடு புள்ளியில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் எவ்வளோ தூரம் வருதோ அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போ நம்ம அந்த 1/4 இன்ச்சிலேருந்து நம்ம 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம டேப்பை ஒன்று போல் வச்சுட்டு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கம் 1/4 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம் கீழே வரைக்கும். இப்போ டாப்போட அளவு போக மீதி உள்ளது தான் நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த்து வந்து வரும். சரிங்களா. இப்போது நம்ம ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த கீழே அந்த 9 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. சரிங்களா. இப்போ நம்ம லென்த்தை வந்து மென்ஷன் பண்ணலாம். எனக்கு கரெக்டாக ஒரு சாம்பிள் கிளாத்து தான் இது, 24 இன்ச்சு வருது. உங்களுக்கு வந்து கரெக்டாக எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எல்லாமே போட்டுட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு 4 போர்ஷனில் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 16 பேனலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா. நீங்கள் வந்து சாரியில் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 16 பேனலாக இருக்கும். அந்த 16 பேனலாக பாதியாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இப்போது அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த பக்கம் 8 இந்த பக்கம் 8 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரணும். சரிங்களா. இப்போது அந்த 16 பேனலில் ஒன்று ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணணும். உள் பக்கமாக 1/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த 1/4 இன்ச்சு அப்படியே நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அந்த 8 பேனலையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரிஜினல் கிளாத் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக சைடெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக உள்ள லைனிங் கிளாத் கொடுத்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். நான் சாம்பிள் கிளாத்தில் எப்படி சொல்லி தந்தனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16 பேனல், பேக்கில் 8 பேனல், ஃப்ரண்டில் 8 பேனல் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்களும் இதே மாதிரி சைடு ஜாயிண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. உள்ள லைனிங் கிளாத்தும் கொடுத்துக்கோங்க. மேலே வந்து நான் டாப் அட்டாச் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சு விட்டுருக்கேன். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாப் போர்ஷன் எடுத்திருக்கேன். டாப் போர்ஷனில் நம்ம ஆல்ரெடி ஸ்லீவு அதுக்கடுத்து டாப் போர்ஷன் எல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கர்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதை ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8 பேனலாக நம்மளுக்கு வந்து பிரித்து டோட்டலாக 16 பேனல் இருக்குது. மேலே நான் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். சரிங்களா. இதே மாதிரி நீங்களும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் டாப் போர்ஷனை எப்படி இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். டாப் போர்ஷனோட ஒரிஜினல் கிளாத்தும் ஸ்கர்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரிஜினல் கிளாத்தும் நமக்கு வந்து ஃபேஸிங்காக இருக்கணும். அதாவது நேராக இருக்கணும். வெளிப்பக்கமாக தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் கிளாத்து தெரியணும். சரிங்களா. இப்போது நான் அந்த 2 இன்ச்சு கிளாத்து விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு போர்ஷனில் மட்டும் ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டு, ஏதாவது பேக் பார்ட்டோ ஃப்ரண்ட் பார்ட்டோ எதுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு லைனிங் கிளாத் வந்து உள்ளே போகிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைடை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள். நம்மளுக்கு வந்து வெளிப்பக்கமாக ஒரிஜினல் கிளாத் வந்து தெரியுது. சரிங்களா. நீங்கள் வந்து மாற்றி வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஓகேவா. இதே மாதிரி நம்ம இன்னொரு டாப் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரிஜினல் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டாப் போர்ஷனை எப்படி கொண்டு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக லைனிங் கிளாத் வந்து உள்ளே போகும். சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. துணியை வந்து திருப்பிட்டு நீங்கள் வந்து உள்ளேயும் ஸ்லீவ்லேருந்து பாடி போர்ஷன் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் போர்ஷன், டாப் போர்ஷன், ஸ்கர்ட் போர்ஷன் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா. உங்களுக்கு இடுப்பு பக்கத்தில் ரோப் ஏதாவது பின்னாடி கட்டுறதுக்காக வேணும் அப்படின்னா டாப் போர்ஷனை இந்த ஸ்கர்ட் போர்ஷன் கூட இணைப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் ரோப் ரெடி பண்ணி பின்னாடி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்குக்கும் சரிங்களா, நெக் போர்ஷனில் பேக்கில் நீங்கள் ரோப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக செப்பரேட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி பின்னாடி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா. இந்த ட்ரெஸ் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கஸ்டமரும் வேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு.
இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகுங்க சரிங்களா. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். புரியலை அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.